ஹாய் குட்டீஸ், இன்றைய இரவு நேர கதை கேட்க தயாரா? இன்றைய கதை யானையும் சிறிய குருவியும். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு வலிமையான யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பெரியது. காட்டிலுள்ள மற்ற விலங்குகள் அந்த யானையை கண்டாலே பயப்படும். ஆனால் அந்த யானைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது காட்டில் நடக்கும் பொழுது அதன் பாதையில் இருக்கும் சிறிய விலங்குகளையோ மரங்களையோ செடிகளையோ கவனிக்காமல் நடந்து செல்லும். இதனால் பல உயிரினங்கள் பாதிக்கப்படும். ஆனால் அந்த யானையோ அதை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அலட்சியத்துடன் நடந்து கொள்ளும். அதே காட்டில் ஒரு சிறிய குருவி ஒரு மரத்தின் கிளையில் அழகான கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அதற்குள் அதன் முட்டைகள் இருந்தன. அந்த குருவி தன் குஞ்சுகளுக்காக மிகவும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் யானை வழக்கம் போல் அந்த கூட்டை கவனிக்காமல் அந்த மரத்தின் கிளையை தள்ளி முறித்தது. கிளையில் இருந்த குருவியின் கூடு தரையில் விழுந்து உடைந்தது. உள்ளிருந்த முட்டைகளும் உடைந்து போயின. அதை பார்த்த குருவி மிகவும் வருந்தியது. அது யானையின் முன் பறந்து வந்து அழுதபடியே கேட்டது. யானை அண்ணா, ஏன் என் வீட்டை உடைத்தாய்? அது என் குடும்பம், என் கனவு. ஆனால் யானை அதை சிறிதும் கண்டு கொள்ளாமல் ஏளனமாக சிரித்துவிட்டு சென்றது. சில நாட்கள் கழிந்தன. யானை தண்ணீர் தேடி காற்றில் நடந்து சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது மரத்தின் மேல் இருந்த ஒரு குரங்கு அதை பார்த்தது. தூரத்தில் ஒரு பெரிய தேன்கூடு இருப்பதை கவனித்த குரங்கு கத்தியது. யானை அண்ணா, நில்லுங்கள், முன்னே செல்லாதீர்கள். அங்கே ஒரு பெரிய தேனீக்கூட்டம் இருக்கிறது, ஆபத்து என்று எச்சரித்தது. யானை நிமிர்ந்து பார்த்து பலமாக சிரித்தது. இந்த சின்ன தேனீக்களா என்னை என்ன செய்துவிட முடியும்? நானோ மிகவும் பெரியவன் என்று கர்வத்துடன் குரங்கின் பேச்சை கேட்காமல் முன்னேறியது. ஆனால் குரங்கு சொன்னது போலவே யானை தெரியாமல் தன் தும்பிக்கையால் தேன்கூட்டில் மோதியது. கோபமடைந்த ஆயிரக்கணக்கான தேனீக்கள் யானையை சூழ்ந்து கொண்டு கொட்டத் தொடங்கின. வலியால் துடித்த யானை அவற்றிடமிருந்து தப்பிக்க கண்மூடித்தனமாக ஓடியது. அப்பொழுது ஒரு சேற்றில் கால் வைத்து சிக்கிக்கொண்டது. யானை எவ்வளவு முயன்றும் வெளியே வர முடியாமல் மெல்ல மெல்ல சேற்றுக்குள் புதைந்து கொண்டிருந்தது. யானை பயத்தில் பிளிறியது. இதை கண்ட அந்த சிறிய குருவி உடனே பறந்து சென்று காற்றில் இருந்த மற்ற யானைகளிடம் இந்த தகவலை கூறியது. அதை கேட்டு விரைந்து வந்த மற்ற யானைகள் ஒரு நீண்ட மரக்கிளையை பயன்படுத்தி சேற்றில் புதைந்த யானையை வெளியே பத்திரமாக இழுத்து மீட்டன. யானை அந்த சிறிய குருவியை கண்டு வெட்கித் தலை குனிந்தது. குருவியே, உன் வீட்டை உடைத்த என்னை காப்பாற்ற இவ்வளவு முயற்சி செய்தாயே. நான் உருவத்தில்தான் பெரியவன், ஆனால் உன் அன்பான மனசுதான் எல்லாவற்றையும் விட பெரியது. என் தவறை நினைத்து நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்துவிடு. இனி நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்று கூறியது. அன்றிலிருந்து அந்த யானை காட்டிலுள்ள சிறிய உயிரினங்களையும் நேசிக்கத் தொடங்கியது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது. அன்பே உலகில் மிகவும் வலிமையானது. ஓகே குட்டீஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.